மேயாதமான் படம் மூலமா தமிழ் சினிமால ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கர். நியூஸ் ரீடரா இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல நடிச்சு அது மூலமா பிரபலமாகி சினிமால என்ட்ரி கொடுத்தாங்க. மேயாதமான் படம் இவங்களுக்கு வெற்றி படமா அமையவே அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சது. கடைக்குட்டி சிங்கம் அண்ட் மான்ஸ்டர்னு அடுத்தடுத்த படங்களும் இவங்களுக்கு வெற்றி படங்களா அமைஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் வெளியான மாஃபியா படம் இவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி படமா முடியவே அதுக்கப்புறம் இவங்க பண்ண படங்கள் எதுவுமே சரியா போகல. ஆனா ஹரிஷ் கல்யாண் கூட நடிச்ச ஹோமன பெண்ணே, திருச்சிற்றம்பலம் மாதிரியான படங்கள் வெற்றி படமா அமைஞ்சது. இந்த நிலையில சமீபத்துல இவங்க நடிச்ச இந்தியன் 2 மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாச்சு. கமல் அண்ட் சங்கர் கூட்டணி அப்படிங்கறதுனால இந்தியன் 2 படம் மேல ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இந்தியன் 2 படத்தோட தோல்விக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதுல ஒண்ணு, பிரியா பவானி சங்கர் நடிச்சாலே அந்த படம் ஃபிளாப் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவலா பேசப்பட்டுச்சு. இப்படிதான் குருதியாட்டம், அகிலன், ருத்ரன், பொம்மை, ரத்னம் மாதிரியான படங்களும் ஃபிளாப் ஆச்சு. இவங்க ஒரு ராசி இல்லாத நடிகைன்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கர் இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூல இத பத்தி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் 2 மாதிரியான ஒரு பெரிய படத்துல வாய்ப்பு கிடைக்கும் போது எந்த ஒரு ஹீரோயினுமே நோ சொல்ல மாட்டாங்க. சங்கர் சார் அண்ட் கமல் சார் படத்துல சான்ஸ், அதுவும் இவ்வளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கிற ஒரு ரோல், அந்த வாய்ப்பை எப்படி தவற விடுவேன்? இந்தியன் 2 படம் பண்ணதுனால எனக்கு இப்ப நிறைய வாய்ப்புகளும் கிடைக்குது. இந்தியன் 2 படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சு இப்போ எனக்கு கடந்த காலத்துக்கு போக முடிஞ்சா கூட அப்பயுமே நான் இந்தியன் 2 படத்துக்கு ஓகே தான் சொல்லியிருப்பேன். ஒரு படத்தோட வெற்றிக்கும் தோல்விக்கும் பல காரணங்கள் இருக்கு. கமல் சார் அண்ட் ரஜினி சார் நடிச்சாலே ஓடும்னு இருந்தா அவங்களோட படங்கள் எதுவுமே ஃபிளாப் ஆகாம ஹிட் தானே ஆகியிருக்கும். ஆனா அப்படி இல்ல, யாருமே ஒரு படம் ஃபிளாப் ஆயிடும்னு நினைச்சு பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி அப்படி நடந்தா எதுவுமே பண்ண முடியாது. வேணும்னா இந்தியன் 2 எதிர்பார்த்து ஏமாந்த ஃபேன்ஸ்க்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். இந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு நானும் ஒரு ரீசன் சொல்லி என்ன திட்டினாங்க, புள்ளி பண்ணாங்க. அதெல்லாம் உண்மையாவே கஷ்டமா தான் இருந்துச்சு. கடைக்குட்டி சிங்கம், திருச்சிற்றம்பலம்னு என்னோட படங்கள் நல்லாவும் ஹிட் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு காரணம் நீதானு யாரும் சொல்லல. நான் அதை எதிர்பார்க்கவும் இல்ல, ஆனா யாரும் அப்படி சொல்றது இல்ல. ஆனா ஏதாவது படம் தோல்வி அடைஞ்சா மட்டும் அதுக்கு நான் காரணம்னு சொல்றாங்க. அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பிரியா பவானி சங்கர் அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. பலருமே இப்ப பிரியா பவானி சங்கரோட இந்த இன்டர்வியூ பத்தி சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. நிறைய பேர் இப்ப பிரியா பவானி சங்கருக்கு ஆதரவாகவும் பேசுறாங்க. மேலும் பிரியா பவானி சங்கர் அந்த இன்டர்வியூல ஒரு படத்தோட வெற்றியும் தோல்வியும் ஒருத்தரை சார்ந்தது இல்ல, அது ஒரு டீம் ஒர்க். சில சமயம் நம்ம படிக்கிற ஸ்கிரிப்ட் ஒன்னா இருக்கும், ஷூட்டிங் அப்போ வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல. ஆனா ஒரு ஸ்கிரிப்ட படிச்சுட்டு ஓகே பண்றோம்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படம் சரியா போலையா அதை அக்செப்ட் பண்ணிட்டு இதை விட ஒரு நல்ல படத்துல நடிக்க முயற்சி பண்ணணும், அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோசியல் மீடியாலையும் பலருமே பிரியா பவானி சங்கரோட இந்த பாயிண்ட நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள பாராட்டிட்டு வராங்க. படத்தோட தோல்வியை ஒத்துக்கிட்டு மக்களோட விமர்சனங்களை ஏத்துக்கிட்டு அடுத்த படத்துல தவற சரி பண்ண நினைக்கிறவங்க தான் உண்மையான கலைஞர்கள். அந்த வகையில பிரியா பவானி சங்கர் ரொம்ப சரியா பேசியிருக்காங்கன்னு பலருமே சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. பிரியா பவானி சங்கரோட இந்த பதிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஷனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.